ஸோ வணக்கம் மக்களே, இன்றைக்கி மக்களுக்கு டிவைஸ் பார்த்தீங்க அப்படின்னா vivo y91. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆக்சிடென்டல் டேமேஜ் கிராஷில் பயங்கரமாக டேமேஜ் ஆகிருக்கு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லேயர் பரோட்டா மாதிரி லேயராக வந்திருக்கு. ஸோ பீஸாக இருக்குது. ஸோ இந்த டிவைஸோட ஃபுல் வீடியோ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க. போமா வீடியோக்குள்ளே பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு ஃபோன் எப்படி இருக்குன்னு சும்மா சுக்கா நொறுக்கியிருக்காரு. ஸோ நல்லா நொறுங்கிருங்க. டிஸ்பிளே ஃப்ரேமு வந்து ஆக்சுவலாக பெருசாக ஒன்றும் டென்ட் இல்லை. ஃபிசிக்கல் லுக்கில் வந்து பேக் டோர்லாம் நல்லா இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட்லலாம் எந்த ஒரு அடியும் இல்லை. கேமராலையும் எந்த அடி இல்லை. ஸோ டிஸ்பிளேயோட அசம்பிளி சைடு தான் கொஞ்சம் டேமேஜ். ஃபுல்லாக ஃப்ரேம் அசம்பிளி இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சூடாக இருக்குது. ஏன்னா இது வந்து சிப் வந்து டேமேஜாக இருக்கிறதுனால ஸோ கொஞ்சம் சூடாக இருக்கும். பார்த்துக்கோமா. ஓகே, ஃபஸ்ட்டு பிரிப்போம். பேக் டோரை பிரிப்போம். ஸோ பிரித்தோன்னே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சென்டரில் ஒரு ஃப்ரேம் வரும். ஸோ இந்த ஃப்ரேமில் வந்து ஸ்க்ரூ போட்டிருப்பாங்க. அதில் தான் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் மவுண்ட் ஆகிருக்கும். ஸோ இதை பார்த்து பிரிக்கலை அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கட் ஆயிரும். ஸோ இதை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிக்குவோம். லைஃப்பில் நிறையா பிரச்சனைங்க வருதுங்க. ஸோ எல்லா பிரச்சனைக்கும் ஃபோனையே தூக்கி போட்டு உடைக்கிறீங்க எல்லோரும். ஸோ இந்த மாதிரி உடைக்காதீங்க. ஸோ இன்றைக்கி ஒருத்தர் வந்து என்கிட்ட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லிகிட்டு இருந்தார். ஸோ ஒரு கஸ்டமர் சொன்னார், எனக்கு வாழவே பிடிக்கலைங்க, இந்த ஃபோனை பார்த்தோன்னே சொன்னார் இந்த மாதிரி கிராஷ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்போ அவர் சொன்னார் அவரோட எக்ஸ்பீரியன்ஸை. ஸோ என்னால் வந்து வாழவே முடியலைங்க, ரொம்ப அன்கண்டிஷனலாக ஃபீல் பண்ணுறேன், சூசைட் பண்ணிக்கலாமான்ற கூட இருக்கும். ஸோ ஒரே ஒரு விஷயம் தான் சொல்கிறேன், சூசைட் பண்ணுறதுன்றது வந்து பெரிய விஷயமே கிடையாது. ஒரு டைமில் முடிஞ்சிடும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்கள் ஃபேமிலி வந்து எந்த லெவலில் வந்து கஷ்டப்படும் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை யோசிச்சிங்க அப்படின்னா நமக்கு அந்த மாதிரி தாட்டே வராது. ஸோ சொல்லணும்னு நினச்சேன், இதையே சொல்லிட்டேன். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஆண்டனா ரிமூவ் பண்ணிடுவோம். ஸ்க்ரூஸை ரிமூவ் பண்ணியாச்சு. போர்டில் ஒன்றும் பெருசாக டென்ட் எதுவும் கிடையாது, பார்த்துக்கலாம். ஓகே ஃபைன், இதை தனியாக வச்சுருவோம். ஸோ வந்து இதில் வந்து பேட்ரி இருக்குது பார்த்திங்களா. எம்ஐயில் வந்து புல் டேப்னு ஒரு விஷயத்தை வச்சு கழட்டணும். ஸோ இதுலேயும் வந்து பேட்டரிக்கு புல் டேப் கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு கீழே இருக்க ஸ்க்ரூ அன்ஸ்க்ரூ பண்ணிடுவோம். ஸோ இதில் தான் சார்ஜிங் போட்டு அந்த செக்ஷன்ஸ் ஃபுல்லாக இருக்கும். ரிமூவ் பண்ணிட்டோமா. ஓகே, இதுதான் ஸ்பீக்கர், அதாவது ரிங்கர் செட்டுன்னு சொல்லுவோம். இது சிசி போர்டு. இதில் தான் வைப்ரேட்டர் எல்லாமே மவுண்ட் ஆகிருக்கும். போன வாட்டி கலர்ன ஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னா வைப்ரேட்டர் தனியாக இருந்துச்சு. இதில் வந்து ஆன் போர்ட்லேயே வைப்ரேட்டர் வந்து மவுண்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த சிசி போர்டு இதை நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. இதில் தான் வைப்ரேட்டர் ஆண்டனா எல்லாமே மாட்டியிருப்பாங்க, ஹெட்ஃபோன் போர்ட் எல்லாமே. ஸோ இதை எடுத்தாச்சு. இப்போ பேட்ரி ரிமூவ் பண்ணணும். இது பார்த்திங்கன்னா விவோ ஓப்போவை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா பேட்ரி ரிமூவ் பண்ண புல் டேப் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, ரெட்மியில் வந்து பிடிச்சி இழுத்துட்டு ஒன் சைடு தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும் ஒன் டைமு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அதை புதுசாக தான் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணணும். இதில் அப்படி கிடையாது. இதில் இந்த புல் டேப் எப்படி இருக்கும்னா, இப்படி ரெண்டு சைடு பிடிச்சிட்டு இதை இப்படி தூக்கணும் அப்படின்னா நீட்டாக பேட்டரி வெளியே வந்துடும். அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்களா, இதை இப்போ பிடிச்சி இழுக்கிறேன் பாருங்கள். ஸோ ஒரு டோர் மாதிரி எவ்வளோ அழகாக நீட்டாக வெளியே வருது பார்த்தீங்கன்னா. ஆனால் பேட்டரி லைட்டாக பெண்டாக தான் செய்யும் எந்த டைப்பாக இருந்தாலும். ஆனால் வந்து இந்த பேட்டரிக்கு இது ஓகே, சேஃப் அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் ரீஒர்க்கபிலிட்டியை யோசித்து பண்ணியிருக்காங்க விவோவை பொறுத்தவரை. ஸோ இதுதான் நமக்கு விவோவில் பிடிச்சது. ஸோ இந்த பேப்பரை நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இதான் சப்போர்ட் ஸ்ட்ரிப்பு. ஸோ இதுக்கு தான் வந்து அதாவது மெயின் போர்ட்லேருந்து சப்போர்ட்டுக்கு கனெக்ட் ஆகிற இந்த ஸ்ட்ரிப்பை நம்ம தூக்கிடுவோம் ஃபஸ்ட்டு. பரவாயில்ல, இதெல்லாம் கொஞ்சம் டேமேஜ் ஆகலை. பரவாயில்லையப்பா, சூப்பரில். டேமேஜ் ஒன்றும் பெருசாக இல்லை. மிச்சம் என்ன இருக்குது, ஸ்பீக்கர். ஸோ இதுதான் ஏர் ஸ்பீக்கர் வழக்கம் போல். இதுலேயும் ரெட்மிலேயும் சிமிலராக தான் இருக்கும். ஏன்னா நிறையா டிவைசஸில் இப்போ வந்து இந்த டைப் ஏர் ஸ்பீக்கர் தான் கொடுக்குறாங்க. நல்ல சவுண்டு இருக்குது அப்படின்றதுக்காக. முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓல்டு ஷேப்பில் இருக்கும். ஸோ அதை வந்து நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டிவைஸில் போடுறப்ப கூப்பிட்றேன். இது வந்து என்ன பேப்பர் வேணால் தேவையில்லாத. இது பார்த்திங்க அப்படின்னா வழக்கம் போல் ஸ்டாப்பர் வந்து ஃப்ரண்ட்டில் மவுண்ட் ஆகிருக்கு. ஸோ ப்ராக்சிமிட்டி சென்சார் கூட இந்த ஸ்டாப்பரை மவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு ப்ராக்சிமிட்டி சென்சாரோட கனெக்டர். ஸோ இதை நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். இதை கொஞ்சம் பார்த்து ரிமூவ் பண்ணணும். ஏன்னா இது வந்து ஆன் ஸ்க்ரீனில் உள்ளே கொடுத்து எடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம பார்த்து தான் ரிமூவ் பண்ணணும். இல்லைனா டேமேஜ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ப்ராக்சிமிட்டி எடுக்காது. இந்த ப்ராக்சிமிட்டி சென்சார்ஸ் பொறுத்தவரை தனியாகவும் கிடைக்காது. ஏதாவது ஃபோனில் இருந்தால் நம்ம கழட்டி போடுற மாதிரி வரும். ஸோ அந்த ஸ்டாப்பரை ரிமூவ் பண்ணியாச்சு. பார்த்தீங்களா, ப்ராக்சிமிட்டி ரப்பரோடு இருக்குது. ஸோ இதுதான் ப்ராக்சிமிட்டி சென்சார். எம்மினிக்கான இருக்க வச்சு விட்ருக்காங்க பார்த்தீங்களே. மிச்ச பிராண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ப்ராக்சிமிட்டி சென்சார் மாதிரி டிஸ்பிளேக்குள்ளே கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவாங்க, ஆன் போர்டில் மவுண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுலேருந்து ஒரு ஓட்டை மாதிரி கொடுத்து அது மூலமாக தான் சென்சார் ஆப்ரேட் ஆகும். இதில் இந்த 91 சீரீஸில் மட்டும் இந்த மாதிரி வரும். தெரியுதா, சென்சார் லைட் சென்சாரும் ப்ராக்சிமிட்டி சென்சாரும் இதிலேயே சேர்த்து வந்திருக்கும்.
ஸோ அப்போ தான் நம்ம இயரில் வைக்கிறப்ப இன்டென்சிட்டியை பார்த்து அதை கண்ட்ரோல் பண்ணிக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஏர் ஸ்பீக்கருக்குரிய க்ரில் இருக்கும், அதாவது நெட்டுன்னு சொல்லலாம் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னால். ஸோ நாங்கள் வந்து இந்த க்ரில்லுன்னு தான் சொல்லுவோம், ஏர் ஸ்பீக்கர் க்ரில்லு. ஸோ இந்த க்ரில்லை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். கொஞ்சம் டஸ்ட்டாக தான் இருக்குது, மறக்காமல் தொடச்சி போடணும். என்ன நம்மகிட்டே ஆட்டம் காட்டுது, வருவேன் நான். வந்துருச்சுப்பா. இது வந்து தனியாக கிடைக்காது, ஒரு சில நேரம் வந்து ரொம்ப கஷ்டமாயிரும். ஸோ இது வைக்கல அப்படின்னா வச்சுக்கிங்களேன், கேமராக்குள்ளே டஸ்ட்டு போயிட்டே இருக்கும் ஸ்க்ரீன் வேலை பார்க்குறப்ப. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். வேறு என்ன இருக்குது இதில் மிச்சம்? பவர் பட்டன் கீ ஸ்ட்ரிப்பு, ஆன் ஆஃப் கீ ஸ்ட்ரிப்பு இதில் இருக்குது. ஸோ அதையும் ரிமூவ் பண்ணிடுவோம். பிரச்சனை கொடுக்குறதுக்குனே எனக்கு வருவீங்களாடான்ற மாதிரியே இருக்குப்பா இந்த ஐஃபோன்ஸ்லாம். ஸோ வந்துரு நல்ல பேலு. இவங்க மட்டும் இந்த மாதிரி ஒரு ஹோல் மாதிரி கொடுத்து அது வழியாக தான் நம்புறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கைட் பண்ணியிருப்பாங்க. ரொம்பவே விவோ விஷயத்தில் எனக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா முன்னாடி பழைய விவோ யூஸர் நான், இப்போ ஐஃபோன் யூஸர், முன்னாடி வந்து விவோ யூஸர். ஓகேவா? ஸோ இந்த ஸ்ட்ரிப்பை பார்த்து எடுத்துருவோம். நீட்டாக இருக்கா? அவ்வளோதான், ஃபினிஷ். இதை கழட்டியாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் பேர் ஃப்ரேம் அசம்பிளி. இது கொஞ்சம் தான் டென்ட்டாக இருக்குது, இதை இப்போயுமே நம்ம க்ளீன் பண்ணி போடலாம். ஆனால் வந்து என்னென்னா டச்சு ஜம்பிங் இஷ்யூ இந்த மாதிரி ஏதாச்சும் வரும். ஸோ எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரேமையே நம்ம மாற்றிடுவோம். ஏன்னா எப்போயுமே வேலை பார்க்குறப்போ ஒரு ஃப்ரேமையும் சேர்த்து மாற்றிட்டிங்க அப்படின்னா ஃபோன் கொஞ்சம் நல்லா நீட்டாக இருக்கும் ஃபினிஷில். இது பார்த்திங்களா இவ்வளோ தான் நம்ம கொடுக்குற 10,000 ஃபோனு. மதர் போர்டு, சப் போர்டு, பேட்ரி, பேக் டோரு, அவ்வளோதான். ஏர் ஸ்பீக்கர், ரிங்கரு, ஃபுல் வியூ. இதுதான் ஒரு ஃபோனோட ஃபுல் வியூ. பார்த்தீங்கன்னா இப்போ இவ்வளோ தான் பார்ட்ஸ். ஓகேவா? இப்போ நம்மகிட்ட வந்து புது டிஸ்பிளே ஒன்று வந்துருச்சு. கஸ்டமர் கொஞ்சம் ரேட் கம்மியாக கேட்டதுனால அதுக்கேற்ற மாதிரி டிஸ்பிளே எடுத்துருக்கோம், ஒரு ஃப்ரேம் ஒன்று. ஸோ இது ரெண்டையும் நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம்னா நம்ம வேலை முடிஞ்சிடும். ஸோ சேஞ்ச் பண்ணிடுமா? ஃபஸ்ட் இந்த போர்டு வந்து ரொம்ப க்ராஷ் ஆகி வந்ததுனால போர்டு வந்து பவர் ஆகுதா அப்படின்றத பார்த்துட்டு மாட்டுவோம். ஏன்னா மாட்டிட்டோம் அப்படின்னா அந்த டிஸ்பிளேஸை நமக்கு ரிட்டன் கொடுக்கவும் முடியாது. ஏன்னா நமக்கு வந்து கொடுக்குற சப்ளையர்ஸ் வந்து ரிட்டன் பை பண்ண மாட்டாங்க. ஒரு வாட்டி டிஸ்பிளே ஃபிட் பண்ணிவிட்டு நீங்கள் ரிட்டன் கொடுத்தீங்க அப்படின்னா எந்த கடையிலையுமே கொடுக்க மாட்டாங்க. இருந்தாலும் நம்ம சப்ளையர் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டு. ஓகேவா? இப்போ வந்து நம்ம சப் போர்டை கனெக்ட் பண்ணிவிட்டு டோட்டலாக செக் பண்ணிடுவோமா? இதான் சப் போர்டு அசம்பிளி, முன்னாடி சொன்னது மாதிரியே. ஸோ ஃபிட் பண்ணியாச்சு. இதுதான் டிஸ்பிளே. ஓகேவா? புது டிஸ்பிளே, பிராண்ட் நியூ. ஸோ ரொம்ப ரேட் கம்மியாகவும் டிஸ்பிளே வாங்கி போட்டாலும் ரொம்ப அதுலேயும் வந்து இப்போ நிறையா வெரைட்டிஸ் வந்துருச்சு. ஒரே டிஸ்பிளேலேயே 6 வெரைட்டி 4 வெரைட்டிலாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக வாங்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து லைஃப் நல்லாயிருக்கும் ஒரு செட்டோட டிஸ்பிளே அப்படின்னு பார்க்குறப்ப. ஏன்னா 800 டிஸ்பிளே இருக்குது, 1000 டிஸ்பிளே இருக்குது, 1800 இருக்குது, 2500 இருக்குது, இந்த மாதிரி வந்துருச்சு நிறையா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் குவாலிட்டியும் இருக்கும். எப்போயுமே ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி தான் குவாலிட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணணும். ஸோ சார்ஜ் போட்டு பார்ப்போமா ரெஸ்பான்ஸ் இருக்கான்னு. ரைட்டு, ஸ்க்ரீனில் எந்த ஒரு இதுவும் இல்லை, ஃபோன் வைப்ரேஷனும் இல்லை. ஸோ பவர் சப்ளையில் ரீடிங் செக் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு தெரிஞ்சிடும் இப்போ சார்ஜரில் இன்புட் எடுக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா ரெட் கலர் கேபிள் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம், சார்ஜிங் எடுக்கலை. ஸோ அதனால் சார்ஜிங் போட்டை சேஞ்ச் பண்ணிடுவோம். ஸோ இதில் இருக்க சார்ஜிங் போட்டு நம்ம மெல்ட் பண்ணி தான் எடுக்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டு வரப்போ மேலே ஒரு எபாக்சி கோட்டிங் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கோட்டிங்னாலே ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும் இந்த மாடலில் மட்டும். ஸோ இதை நம்ம ரிமூவ் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இப்போ வந்து புது போர்ட்டை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிடுவோம். ஸோ இதான் வந்து புது போர்ட்டு, பார்க்க நல்லா இருக்குல்ல, அப்படியே அழகாக விட்டுருவோம். இதை வந்து நான் ஃபுல்லாக வீடியோ எடுக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். பட் ஆனால் என்னென்னா நான் ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு ஒரு கையில் ப்ளோயர் யூஸ் பண்ணிவிட்டு வீடியோ எடுக்கிறதுன்றது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஸோ ட்ரைபாட் யூஸ் பண்ணணும்னாலும் அந்த லெவலுக்கு வந்து நம்ம ஜூமிங் கிடைக்காது, ஆங்கிள் கிடைக்காது. ஓகேவா? இப்போ நம்ம மாட்டி முடிச்சாச்சு. ஸோ செக் பண்ணி பார்த்துருவோமா? கனெக்ட் பண்ணியாச்சு. இதை பார்த்தீங்களா, இதை புது போர்ட்டு. ஸோ இப்போ நம்ம பிளாக் கலர் கேபிளில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். 1.1 ஆம்பியர் எடுக்குது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போர்ட்டில். ஓகே, ஸோ இப்போ ஃபோன் ஆன் ஆயிடுச்சு. ஸோ பர்ஃபெக்ட், கிச்சி, வெரி குட். இப்போ ஆன் ஆகி பூட் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். பேப்பரை ரிமூவ் பண்ணி பார்ப்போமா கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு. நல்லாவே இருக்குது, ஓகே தான். ஏன்னா ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி தானே ப்ராடக்ட் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி இருக்குது. ஓகே வந்துச்சு. டயல் ஸ்க்ரீனில் போய்ட்டு செக் பண்ணிப்போமா. என்னடா எடுக்கலை, ஐயோ என்ன டாமி செத்துட்ட. டாமி, உயிர் இருக்குது, இன்னும் சாகலையா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நல்லா தான் இருக்குது ஸ்க்ரீனு. ஓகே பர்ஃபெக்ட். இந்த 91 இந்த மாதிரி மாடல்ஸில் ஒரு சில நேரம் ஹேங் ஆகிறது சகஜம். ஸோ இதை நம்ம பார்த்து பயப்பட தேவையில்ல. ஸோ இந்த ஃப்ரேமு, இப்போ இந்த ஏர் ஸ்பீக்கர் வெண்ட்டு, இது என்ன, அடுத்து வந்து நம்ம டிஸ்பிளே, இது எல்லாத்தையும் ஒட்டி
ப்ராக்சிமிட்டி இதில் விட்டுட்டேன். ஸோ நம்ம வந்து ஒட்டுறப்ப அதை ஒட்டிக்கும். ஸோ ஓவர் எல்லாத்தையும் ஃபிட் பண்ணியாச்சு. நான் ஃபுல்லாக ஃபிட் பண்ணி பேஸ்டிங் பண்ணுறதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு போர் அடிக்கும், வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவீங்க. ஸோ அதனால தான் நான் அதெல்லாம் போடுறதில்ல. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆன் ஆஃப் கீ, ஏர் ஸ்பீக்கர், அது மாதிரி கலட்டின எல்லா ப்ராடக்ட்டும், இது சப்போர்ட் ஸ்ட்ரிப்பு, ஸோ ரிங்கர் செட்டு, இது ஃபுல் மதர் போர்டு, ஸோ இது ஆண்டனா, இது வந்து மேலே வர அந்த டாப்பில் வர கேனோப்பின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கேனோப்பி எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ அசம்பிள் பண்ணி முடிச்சிட்டோம். ஃபிட் பண்ணிடுவோம். பேக்கில் அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை மாட்டுறதுக்கு ஒரு ஈஸியான வழி, இந்த மாதிரி பக்கத்தில் வச்சுட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணால் நீட்டாக முடிஞ்சிடும். நான் ஒரு சில டிவைசஸ் பார்ப்பேன், பிரிக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபிங்கர் பிரிண்ட்டோட அந்த ஸ்ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா நீட்டாக அதுக்கு வளையிற மாதிரி லாங்காக கொடுத்துருப்பாங்க. இவங்க எதுக்குன்னே தெரியாமல் மடக்கி மாட்டி வச்சுருப்பாங்க. அப்படி வந்து இவங்க மாட்டி வச்சுட்டு போயிடுவாங்க. நாலு பின்ன அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கும். ஒரு நாள் நம்ம வேறு ஏதாவது ஒரு சர்வீஸ் சென்டரில் போய் அவங்க கலட்டுறப்ப திடீர்னு அது கட் ஆயிரும். ஸோ அதை வந்து அவன் தலையில் ஏற்றிடுவாங்க. ஸோ இந்த கஸ்டமர்கிட்ட, அதாவது எப்படி சொல்கிறது, கடைக்காரங்க மேலே வந்து பழி ஏற்றுறது மாதிரியே ஒரு வேலையை பார்த்து வச்சுருவாங்க. அதுக்காகவே பயப்படுற மாதிரி ஆயிரும். கஸ்டமருக்கும் புரியாது நம்ம சொல்கிறது. ஏன்னா அவங்கள பொறுத்தவரை இது ஏற்கனவே ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ இவங்க கையை வச்சவங்கள தான் அத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் அவங்களுக்கு தோணும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் மாட்டுறப்ப கடைக்காரர்களே பார்த்து மாட்டுங்க. ஸோ இதை ஃபிட் பண்ணி முடிச்சிருவோமா? நீ என்ன ஆடிக்கிட்டு இருக்க, உட்கார் உள்ள. ஃபினிஷ். இப்போ இங்கிட்ட ஒரு அமுக்கு, அங்கிட்ட ஒரு அமுக்கு, வழக்கம் போல் லாக் பண்ணியாச்சு. ஸோ கொஞ்சம் ஃபிட்டிங் ஆகாமல் இருக்குது. முடிஞ்சு, அவ்வளோதான். செட்டும் ஆன் செய்து விட்டாச்சு. பவர் பட்டன் அதுவே ப்ரெஸ் ஆகிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ எல்லா பட்டனும் ஃபங்க்ஷன் ஆகுது. ஓகே, ப்ராஜெக்ட் ஓவர். ஸோ இந்த மாதிரி டிவைசஸ்லாம் மறக்காமல் வேணுன்றவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். நிறையா பேர் இப்போ கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு ஒரு நாள் நான் கமெண்ட்டுக்கு ஃபுல்லாக ஆன்சர் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ கைஸ் அண்ட் ஸ்டே டியூன்ட். வழக்கம் போல் நம்ம லைஃப்பில் வந்து நம்ம தான் எல்லாத்தையும் பார்க்கணும். ஸோ வந்து யாரும் எதுக்காகவும் ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த மாதிரி உடைக்கிறத பார்த்தாலே எனக்கு கொஞ்சம் ஒரு சில நேரம் யோசிக்க தோணும், என்ன அவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்களோ அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரிலாம் கஷ்டப்படாதீங்க, எதுனாலும் பேசி தீர்த்துக்கலாம். ஸோ தேங்க்யூ.